அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் ராமர் கோவில் திறப்பு நாளைக்கு இருக்கு இல்லையா, அதை முன்னிட்டு ராம் சரண் முதல் தனுஷ் வரைக்கும் ஸ்ரீராம் மந்திர் திறப்பு விழாவிற்கு அழைப்பு வழங்கப்பட்ட பிரபலங்களை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒட்டுமொத்த இந்தியாவே ஜனவரி 22 ஸ்ரீராம் ஜென்ம பூமியில நிகழவிருக்கிற ராமர் கோயில் திறப்பு விழாவுக்காக காத்திருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பிரதமர் நரேந்திர மோடி அவங்களுடைய தலைமையில நடைபெற இருக்கிற இந்த விழாவில கலந்து கொள்ள நாடு முழுவதிலும் உள்ள பல துறைகளை சேர்ந்த பிரபலங்களுக்கும் அழைப்பு விடப்பட்டிருக்கு. அந்த வகையில தென்னிந்திய திரையுலகை சேர்ந்த ரஜினிகாந்த், சிரஞ்சீவி மற்றும் மோகன்லால் உள்ளிட்ட பலருக்கும் அழைப்பிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி அழைப்பிதழ் பெற்ற நட்சத்திரங்கள் யார் யார் அப்படின்றத இப்ப நம்ம பாத்துடலாம். ஹாலிவுட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நிஜ வாழ்க்கையிலும் ஆன்மீகத்தில் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அடிக்கடி தனது ஓய்வு சமயத்தில் இமயமலைக்கு செல்வதை வழக்கமாக கொண்டவர். அவருக்கு வழங்கப்பட்ட இந்த மரியாதைக்கு அவர் நேரில் சென்று இந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறாராம். ராம் சரண் தென்னிந்திய திரையுலகில் அழைப்பை பெற்ற நட்சத்திரம். மெகா ஸ்டார் ராம் சரண் மற்றும் அவரின் மனைவி உபாசனா டேலா ஆகியோருக்கு அழைப்பு விடப்பட்ட புகைப்படங்கள் சோசியல் மீடியால வைரலாச்சு. மோகன்லால் ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு மலையாள நடிகர் மோகன்லாலுக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கு. ஆனா அவங்க தற்போது மலைக்கோட்டை வாலிபன் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்புல ரொம்ப மும்முரமா ஈடுபட்டிருக்காராம். அந்த படம் ஜனவரி 25 வெளியாக இருக்கிறதுனால ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு வருகை கொடுப்பாரா அப்படின்றது குறித்து கேள்வி எழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக டோலிவுட் சினிமாவோட மெகா ஸ்டார் சிரஞ்சீவிக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கு. அவங்க இந்த விழாவில கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பிரசாந்த் வர்மா, தேஜா சஜாவின் நடிப்புல சமீபத்துல வெளியான ஹனுமான் திரைப்படத்தின் வெளியீட்டு விழால கலந்து கொண்ட போது ஒவ்வொரு டிக்கெட்ல இருந்தும் ₹5 ராம் மந்திர் அறக்கட்டளை நிதிக்கு நன்கொடையா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்ததா காந்தாரா திரைப்படத்து மூலமா அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்த நடிகர் ரிஷப் ஷெட்டி ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு தனக்கு வழங்கப்பட்ட அழைப்பிதழை சோசியல் மீடியா பக்கத்துல பகிர்ந்து அதுக்கு நன்றியுள்ளவனாக கருதுவதாக குறிப்பிட்டிருந்தாரு. நடிகர் பிரபாஸுக்கு ராமர் கோயில் திறப்பு விழாவில் கலந்துக்க அழைப்பு விடப்பட்டிருக்கு. அவர் கோவில் அறக்கட்டளை நிதிக்கு 50 கோடி நன்கொடையாக வழங்கி இருக்கிறார் அப்படின்னு வதந்திகள் இணையத்துல பரவி வைரலாச்சு. அடுத்ததா தனுஷ் ஸ்ரீராம் மந்திர் திறப்பு விழாவிற்கு நடிகர் தனுஷுக்கு அழைப்பு வழங்கப்பட்டிருக்கு. அவரும் ஆன்மீகத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். இவர் தற்போது விமானம் மூலம் ராமர் கோயில் திறப்பு விழாவில் பங்கேற்கிறதுக்காக அயோத்திக்கு சென்று கொண்டிருக்கிறார் அப்படின்ற தகவலும் வெளியாகிருக்கு. அடுத்ததா நடிகர் ஜூனியர் NTR இவங்களுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கு. ஆனா அவருடைய ஏப்ரல் 5 அவருடைய தேவரா திரைப்படம் வெளியாக இருப்பதாலும் அந்த படத்தோட படப்பிடிப்புல பிஸியா ஈடுபட்டு வரக்கூடிய காரணத்தினால விழாவில அவரு கலந்துக்குவாரா அப்படின்றதுல சந்தேகம் எழுந்திருக்குதுன்னு சொல்றாங்க. எனவே எது எப்படி இருந்தாலும் ஸ்ரீராம் மந்திர் திறப்பு விழாவிற்கு அழைப்பு வழங்கப்பட்ட பிரபலங்கள் இவங்க தான். இது போக இன்னுமே நிறைய பிரபலங்களுக்கு ஸ்ரீராம் மந்திர் திறப்பு விழாவிற்கு அழைப்பு வழங்கப்பட்டிருக்கதாகவும் தகவல் வெளியாயிட்டு வருது. ஆனாலும் நாளைய ஜனவரி 22 ஸ்ரீராம் ஜென்மபூமியில நிகழ இருக்கிற ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு யார் யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படிங்கறத நம்ம லைவாவே நாளைக்கு பார்த்துட்டு போறோம். நாளைக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே சொந்தங்களே, அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் இந்த திறப்பு விழா இருக்கு இல்லையா, சோ இதை பத்தின அப்டேட்ஸ்க்கு நீங்க பண்ணுறது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஃபர்தர் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடன் நீங்க உடனே பண்ணி பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.